ஒரு சாதாரண பேப்பரை அதிகாரப்பூர்வமான ஆவணமா மாத்தக்கூடிய சக்தி நம்ம கையெழுத்து கொண்டு. ஆனா அந்த கையெழுத்தை எப்படி போடணும், சட்ட நடைமுறைகள் என்னென்ன இருக்கு, கையெழுத்துல இருக்கக்கூடிய டிஜிட்டல் ரகசியங்கள் என்ன, இத பத்திலாம் தெரிஞ்சுக்காம நம்ம போடக்கூடிய ஒரு கையெழுத்து நம்மள மிகப்பெரிய பிரச்சனையில கூட கொண்டு போய் விடும். இந்த காணொலியில கையெழுத்தை பத்தின மிக முக்கியமான தகவல் தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். முதல்ல கையெழுத்துனா என்னன்னு புரிஞ்சுப்போம். அது வெறும் பேரோட எழுத்துக்கள் கிடையாது, நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான கன்சர்ன். நாம ஒரு ஆவணத்தை படிக்கிறோம், இல்ல நம்ம கிட்ட ஒரு ஆவணத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நாம அதுல இருக்கிற விஷயங்களை கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறோம், சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனாலதான் கையெழுத்து அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட அதிகாரப்பூர்வமான அடையாளமா, கன்சர்னா, சம்மதமா கருதப்படுது. இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவு 350 படி எந்த ஒரு குடிமகனும் அவருடைய கையெழுத்தை அவருடைய தாய்மொழியிலேயே போடக்கூடிய அதிகாரம் இருக்கு. தமிழ் மொழியோ இல்ல தெலுங்கோ மலையாளமோ எந்த மொழியாக இருந்தாலும் அது உங்க தாய்மொழியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களுடைய தாய்மொழியிலேயே தைரியமா தாராளமா கையெழுத்து போடக்கூடிய உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐனுடைய விதிமுறைகளின்படி நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அதுலயும் உங்களுடைய தாய்மொழியில நீங்க கையெழுத்து போடலாம். குறிப்பா தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி எந்த மொழியா இருந்தாலும் உங்க தாய்மொழி என்னவோ அதுல நீங்க தாராளமா கையெழுத்து போடலாம். அது நீங்க ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல தான் கையெழுத்து போடணும்னு உங்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி யாரும் கையெழுத்து வாங்க முடியாது. அது சட்டப்படி தப்பு. பாதுகாப்புன்னு வரும்போது நீங்க போடக்கூடிய கையெழுத்து சும்மா ஏதோ ஷார்ட்டா போடுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அட்டண்டன்ஸை போடுறீங்க இல்ல ஒரு என்ட்ரியில போடுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க ஷார்ட்டா போடலாம். ஆனா வங்கி சார்ந்து ஆவணம் சார்ந்து விஷயங்கள்ல நீங்க கையெழுத்து போடும்போது உங்களுடைய கையெழுத்து அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும், அதே நேரத்துல ஒரே மாதிரி இருக்கணும், அதே போல அதை டூப்ளிகேட் பண்ண முடியாத அளவுக்கு உங்க கையெழுத்து இருக்கணும். அதுக்காக போட்டு வரைஞ்சி தள்ளுவேன் அப்படின்னு தள்ளினீங்கன்னா அது ஒண்ணுக்கு ஒண்ணு மாறா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆவணத்துல இருக்க மாதிரி இன்னொரு ஆவணத்துல இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க ஆவணத்துல நீங்க போடக்கூடிய கையெழுத்து அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அந்த கையெழுத்தை ரொம்ப ஷார்ட்டா ஒரு வரி 2 எழுத்து அப்படி போடாம கொஞ்சம் லென்த்தா போடவும் முயற்சி பண்ணுங்க. அப்படி போடக்கூடிய உங்க கையெழுத்து அப்படிங்கிறது நீங்க தமிழ்லயோ இல்ல மற்ற மொழிகளிலோ போடும்போது அதுல இருக்கக்கூடிய வளைவு நெளிவு ரொம்ப சுலபமா டூப்ளிகேட் பண்ண முடியாதபடி இருக்கும். அது போல உங்க கையெழுத்துக்கு கீழே ஒரு சின்ன கோடு போட்டீங்க அப்படின்னா அது உங்க கையெழுத்தை இன்னும் தனித்துவமா மாத்தும். இன்னைக்கு உலகம் டிஜிட்டல் மயமாகிட்டு வருது. இசேவை மையம் மூலமா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, இன்கம் சர்டிபிகேட்டு, பர்த் சர்டிபிகேட்டு, பட்டா, சிட்டா, அடங்கல், ஈசி இந்த மாதிரியான ஆவணங்கள்ல கையெழுத்துக்கள்லாம் வர்றதில்லை. அதுக்கு பதிலா கிரீன் கலர்ல ஒரு டிக் மார்க் தான் வருது. அதுல இருக்கிற அந்த பச்சை நிற டிக் இருக்குல்ல, அதுதான் டிஜிட்டல் கையெழுத்து. அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இந்த டிஜிட்டல் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு அதிகாரப்பூர்வமான டிஜிட்டல் சாவியை பயன்படுத்தி அவங்களுடைய டிஜிட்டல் சைனை அந்த ஆவணங்கள்ல போடுறதுனாலதான் அந்த ஆவணம் உண்மையான உறுதித்தன்மையான ஆவணமா மாறுது. அதனாலதான் இந்த ஆவணங்களை போய் நம்ம கொடுக்கும்போது பல இடங்கள்ல டிக் மார்க் இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் ஆவணமா எடுத்துப்பாங்க. அதுல கொஸ்டின் மார்க் இருந்தா இல்ல இது எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம திரும்ப அனுப்புறது. அப்படியான இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது ஒரு தனி நபராலேயோ ஒரு நிறுவனத்தாலேயோ வாங்க முடியுமான்னு கேட்டா தாராளமா வாங்கலாம். அப்படியான இந்த டிஜிட்டல் சைனை பயன்படுத்தி தான் இன்னைக்கு சூழல்ல இந்த பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாம் அவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நம்ம தனிநபர் பண்ணும்போது கூட இந்த டிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் சிக்னேச்சரை வாங்கும்போது நம்ம ஜிஎஸ்டி மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்க்கு இந்த டிஜிட்டல் சைன் மூலமா நம்மளால டிஜிட்டல் சிக்னேச்சரா பண்ணி அந்த ஆவணத்திற்கான அங்கீகாரத்தை கொடுக்க முடியுது. எந்த ஒரு ஆவணத்திலையும் நீங்க மேனுவலா சைன் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப
அந்த கையெழுத்து இங்கு பென்லயோ ஜெல் பென்லயோ போடுறத தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலா பால் பாயிண்ட் பென் இருக்கு இல்லையா, அந்த பால் பாயிண்ட் பென்ல போடும்போது இது காலங்காலத்துக்கும் அப்படியே இருக்கும். இங்க ஜெல்லிலேயோ இல்ல இங்க் பென்லயோ போடும்போது அது காலப்போக்குல மறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல மிக முக்கியமா நம்ம போடக்கூடிய கையெழுத்துக்கள் எல்லாமே கருப்பு அல்லது நீலம் ப்ளூல போடலாம். அதை தவிர்த்து பச்சையிலயோ இல்ல சிகப்புலயோ போடுறது அப்படிங்கிறது அது துறை சார்ந்த அதிகாரிகள் போடக்கூடிய கையெழுத்து. அந்த கையெழுத்தை நீங்க அந்த மாதிரி இங்க்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அது செல்லாம போக கூட வாய்ப்பு இருக்கு. கையெழுத்து போட தெரியல அப்படின்னாலோ இல்ல ஏதோ ஒரு விபத்துனால உங்களால அந்த கை செயலிழந்து போச்சு, அதனால கையெழுத்து போட முடியாத சூழல் அப்படின்னாலோ உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷனை வைக்கிறதுக்கு சட்டத்துல இடமும் வாய்ப்பும் வழங்கப்பட்டு 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க போடுகிற கையெழுத்துகள் 18 வயசு மேல ஆனதுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன வயசுல போடுற கையெழுத்தும் ஆஃப்டர் 18 போடக்கூடிய கையெழுத்தும் மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா நீங்க உடனடியா அந்த கையெழுத்தை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அவசரத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இன்னொருத்தர் கையெழுத்தை நீங்க போட முற்படுறீங்க அப்படின்னா அது IPC 464 படி மிகப்பெரிய குற்றம். நம்ம கையெழுத்து போடும்போது ஒரு வாட்டி எழுதும் போது சரியா பேனா எழுதல மேல மேல எழுதினாலோ இல்ல அடிச்சுட்டு எழுதினாலோ அந்த கையெழுத்து போடக்கூடிய அந்த ஆவணம் செல்லாத ஆவணமா மாறிடும். இப்படி போடக்கூடிய கையெழுத்துக்கான ப்ரூஃப் தேவை அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட அதுக்கான ஆவணங்கள் இருக்கான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். கையெழுத்துக்கு ப்ரூஃபா எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். கையெழுத்துக்கான ப்ரூஃபை நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு 3 வகையான ஆவணங்கள் இருக்கு. ஒன்னு நம்மளுடைய 10th 12th மார்க் ஷீட், அதுல கையெழுத்து இருக்கும். ரெண்டாவது நம்ம கிட்ட பேன் கார்டு இருக்கு அப்படின்னா அந்த பேன் கார்டுல இருக்கக்கூடிய சைன், அதையுமே நம்ம சிக்னேச்சருக்கான ப்ரூஃபா கொடுக்கலாம். மூணாவது நம்ம கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா பாஸ்போர்ட்லயுமே நம்மளுடைய கையெழுத்து இருக்கும். இந்த 3 ஆவணங்களுமே நம்ம சிக்னேச்சருக்கான ப்ரூஃபா கொடுக்க முடியும். இத அதிகாரப்பூர்வமான சிக்னேச்சர் டாக்குமெண்டா வேலிடேட் பண்ணிக்கிறாங்க. கையெழுத்து அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளம் மட்டும் இல்ல, அது நம்மளுடைய பாதுகாப்பு. தெரியாத மொழிகள்ல இருக்கிற ஆவணங்கள்லயோ இல்ல நார்மல் ஒயிட் பேப்பர்லயோ கையெழுத்து போடுறத முழுமையா தவிர்த்துடுங்க. கையெழுத்து பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த கேள்விக்கு பதிலாக தான் அந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த காணொலி உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி. Information is wealth.